நேயர்களின் கனிவான கவனத்திற்கு சென்னை அருணோதயம் சபையிலிருந்து பரலோகம் வரை செல்லும் சூப்பர் ஃபாஸ்ட் பரலோக எக்ஸ்பிரஸ் இன்னும் 1 மணி நேரத்தில் 2ஆம் நடைமேடையில் வந்து சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. Your attention please. The Paradise Superfast Express from Chennai Arnodayam Church to Heaven is expected to be in 1 hour on platform number 2. कृपया करके यात्रियों को तैयार करें. चेन्नई अरुणोदय सभा से परलोक तक जाने वाली सुपरफास्ट एक्सप्रेस 1 घंटे में दूसरे प्लेटफॉर्म आ जा रही. பிரேஸ் லார்ட் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன பிரதர், சர்ச்சுக்கெலாம் போகிறீங்களா? ஒன்றும் இல்லை பிரதர், மெசேஜில் பாஸ்டர் நம்மளே போட்டு தாக்குன்னு தாக்குனாரு. அதான் 2 வாரமாக லீவ் போடலாம் சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். கிட்ட வச்சு அந்த தொல்லைக்கு தான் பிரதர் வேறு சர்ச்சே மாறிட்டேன் பிரதர். சரி பிரதர். பாஸ்டர் அம்மா உங்களுக்கு ஃபோன் அடிக்கல? ஐயோ பிரதர், அந்த தொல்லை சொல்லிட்டு தான் நான் சிம்மே மாற்றிட்டேன். பிரதர் நீங்கள் சிம்மு தான் மாற்றினீங்க, நான் ஃபோனே மாற்றிட்டேன். சூப்பர் பிரதர், சூப்பர் பிரதர், சூப்பர். வெல்டன் உட்காருங்க. ஏங்க நீங்கள் என்னங்க ஊழியக்காரங்களை பற்றி இப்படி தப்பாக பேசுகிறீங்க? ஹலோ, உங்களை தான் பேசுகிறேன். கேட்குதா இல்லையா? கேட்குதுல்ல, அப்புறம் என்ன சொல்லுங்க. நீங்கள் ஏன் இப்படி ஊழியக்காரங்களை பற்றி தப்பாக பேசுகிறீங்க? நாங்கள் தப்பாக பேசல, வாயில தான் பேசுகிறோம். சரி, நான் சொல்கிறத கேளுங்க. சொல்லுங்க. உங்களுக்கு உங்களோட ஆதி நிலைமையை நினச்சி பாருங்க. உங்களுக்கு உடம்பு சரியாதப்போ படுத்த பகுதியாக இருக்கும் எல்லா கதையை பாரு. அப்போல்லாம் உங்களுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு பாஸ் ஆகணும், வேலை கிடைக்கணும்னா ஜெபம் பண்ணுறாங்கல்ல, அப்போ மட்டும் ஊழியக்காரங்க தேவையா? இல்லைன்னா நீங்கள் தப்பாக பேசுவீங்க. ஆனால் அவங்க கடினமாக உபதேசம் பண்ணும்போது உங்களுக்கு பிடிக்காது, கஷ்டமாக இருக்குல்ல. அவங்கள பற்றி தப்பாக இனிமேல் பேசாதீங்க. இருங்க நான் சொன்னதை கேளுங்க. அவங்கள நியாயம் தீர்க்க கர்த்தர் மட்டும் தான் இருக்கார் பிரதர், நீங்களாம் தைக்க முடியாது. சரியா? நான் சொல்கிறத சொல்லிட்டேன். இனிமேல் பேசுனீங்கன்னா ஏசு அவங்கள தண்டிப்பேன். சரி சார், நீங்கள் போங்க சிஸ்டர், பார்த்து போங்க, ஏன்னா ஊந்துட போறீங்க. ஒன்றும் இல்லைடா, பழைய விசுவாசி போல அதான் நம்மளை வந்து பேசினுக்கிறாங்க. என்ன பண்ணுறது? அது காலம்ப்பா, நம்ம என்ன பண்ணுறது? காலம் கொடுமை. சொல்லவே இல்லை. டீ காஃபி சாயா அனில் முருக்கு கடிச்சுன்னு இருக்கு. யோ சாயா இங்க வாயா. என் பேர் சாயா இல்லை தம்பின்னு. சரி தம்பி, ஒரு டீ கொடு தம்பி. வச்சுக்கோப்பா, இது மேலே வச்சுக்கோப்பா. ஏன் டென்ஷன் ஆகிற? சாய் தானே கூப்பிட்டேன். நீங்கள் சாப்பிடுங்க. தம்பி எனக்கு ஒன்று கொடுப்பா. என்ன டீ கேட்டால் காலி தப்பு தான் தெரியுங்க. என்ன பிரதர், என்ன பண்ணுறது? அவங்க வருமா தம்பி கொஞ்சம் கம்மியாகவே கொடுப்பா. எவ்வளோ பாட்டி? 100 ரூபாயா? என்ன அநியாயத்துக்கு கேட்குற? ஏதோ பரலோகத்துக்கு போகிறதுக்கு தான் வந்திருக்கோம், அதுக்கு நீ இவ்வளோ ரேட்டா? கொஞ்சம் கம்மி பண்ண. பரலோகத்துல ஜிஹெச்சா? 10 ரூபாவா? சேர்றா தம்பி, தாடா. ஹாய் சிஸ்டர். என்ன சிஸ்டர் என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு ரொம்ப சீக்கிரம் வந்துட்டீங்க? பரலோகத்துக்கு போனல, நல்ல பாலத்துக்கு போய் டச் பண்ண வந்திருக்கேன். ஓ அப்படியா? சரி வாங்க உட்காருங்க. பிரதர், வீட்டில் காசுலாம் செலவு பண்ணிட்டு மேக்கப் வச்சுட்டு வந்துக்கிறாங்க பேர் பரலோகத்துக்கு போகிறதுக்கு. பாவம் ஹஸ்பண்டு. பேப்பர் தினமணி தினமலர் தினத்தண்டி ஆனந்தவிடம். இங்கே பாருங்கள் ஜில்ஜில் ராணி ஜில்ஜில் கதைகள். 6 வாரத்தில் அழகாவது எப்படி? 6 நாளில் அழகாவது எப்படி புத்தகம் கொடுப்பா? எவ்வளவு? 50 ரூபாக்கா. தம்பி எனக்கு ஆனந்த விகடன் கதை புக்கு கொடுப்பா. எவ்வளோப்பா? 50 ரூபாக்கா. பரலோகம் போகிற வரையும் டைம் பாஸ்க்கு தான் புக்கு வாங்கினேன். நானும் படிச்சுட்டே போகலாம். சிஸ்டர், உங்களுக்கு அந்த கதை தெரியுமா சிஸ்டர்?
ஆமாம் சிஸ்டர், நான் கூட அதை பற்றி கேள்விப்பட்டேன் சிஸ்டர். அப்போ உங்களுக்கும் அந்த கதை தெரியுமா சிஸ்டர்? ஆமாம் சிஸ்டர். சிஸ்டர் அதெல்லாம் விடுங்க, நீ காலையில் ஜபம் பண்ணீங்களா சிஸ்டர்? எங்கே சிஸ்டர், வீட்டில் 2 பசங்களுக்கு டிஃபன் பேக் பண்ணுறது அது இது டைமே இல்லை சிஸ்டர். ஜபமே பண்ண முடியல சிஸ்டர். நானும் ஜபத்தில் உட்காரணும் தான் சிஸ்டர் பார்க்குறேன், ஆனால் எங்கே பயணிகளின் கவனத்திற்கு, பரலோகம் வரை செல்லும் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இன்னும் 2 மணி நேரம் காலதாமதமாக வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஐயோயோ 2 மணி நேரமா? இது தெரிஞ்சிருந்தா நான் 2 சீரியல் பார்த்துட்டு வந்திருப்பேனே. அது வேற நேற்று தொடரும்னு போட்டு முடிச்சிட்டான் சிஸ்டர். அச்சச்சோ, இது தெரிஞ்சிருந்தா நான் கொஞ்ச நேரமாவது ப்ரேயர் பண்ணிட்டு வந்திருப்பேன். அச்சோ பரலோகம் போகிறதுக்கு அவசரத்தில் என் பொண்டாட்டி பிள்ளைகளாம் விட்டு வந்துட்டேனே. நாளைக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அவள் என்ன பண்ணுவாளோ? காசு கொடுக்காம எதுவும் சொல்லாம நான் வந்துட்டேனே. இங்கேருந்து ஜிபே பண்ண முடியுமா இல்லை மெயில் பண்ண முடியுமான்னு தெரியலையே. சரி நம்ம போய் உக்காருவோம். இந்தமாரி பிரதர் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இவன் தான் சர்ச்சிலே ஒன்றா நம்ம ஃப்ராடு. இதை போய் பரலோகத்துக்கு போகும்போது ஏஸ்பா பாருங்க அங்கேருந்து தூக்கி அடிக்க போகிறதா அவன். பாவம் நான் போகிறானோ தெரில. பிரதர் டைம் ட்ரெயின் வேறு லேட்டாக வருது, டிக்கெட் எடுப்போமானம்மா? வேணாம் பிரதர், எப்படின்னா ட்ரெயின் லேட்டாக தானே வருது, லேட்டாக எடுத்தால் தான் பிரதர் செம்ம சூப்பராக இருக்கும். சரி ஓகே உக்காருவோம். ஆனால் நீங்கள் பரலோக பயணிகள் கவனத்திற்கு, செக்கிங் இன்ஸ்பெக்டர் தங்களிடம் வரும்பொழுது டிக்கெட்டை காண்பிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். டிக்கெட் வாங்கிட்டு இந்த பக்கம் வந்து இறங்கி வந்துடுங்க. டிக்கெட் டிக் பண்ணிட்டு ட்ரெயின் போயிடுச்சு பிரதர், போயிடுச்சு. ட்ரெயின் போயிடுச்சுன்னா 4 மணிக்கு ஒன்று வரும், பொறுமையாக ஏறிங்க சரியா? எப்படி தான் போவதோ தெரியல. ஒரு ஐயோ சிஸ்டர், நீங்கள் பேசுனதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. ட்ரெயின் வேற போயிடுச்சு, நம்மலாம் போக வேண்டியதான். வாங்க இன்னொரு தடவை வந்தால் பார்ப்போம். எப்போ வரும் தெரியலையே. போச்சு, வாங்க வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் பார்த்துவோம். இவர்களுடைய நிர்விசாரணத்தின் காரணமாக பரலோகம் வரை செல்லும் எக்ஸ்பிரஸை விட்டுவிட்டார்கள். இப்பொழுது வருந்துகிறார்கள். இல்லை ஒரு கிளாப் பண்ணிடலாமா உற்சாகமா? வசனம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க சண்டே கிளாஸ் பிள்ளைங்க. விக்டோரியா அவங்களாம். இயேசு கிறிஸ்துவின் ஜனனத்தின் விவரமாவது, கிறிஸ்துவோடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் முன்னே பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவளுடைய புருஷன் நீதிமானாய் இருந்தான், அவளை தள்ளிவிட மனதாய் இருந்தான், அவன் தள்ளிவிட யோசனையாக இருந்தான். மத்தேயு 1:18-10. அவள் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் அவன் சொற்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, யாக்கோபு தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாக மரியாளை சேர்த்துக்கொள், அயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவா, அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவரை ரட்சிப்பார் என்றார். தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதையெல்லாம் நடந்தது. மத்தேயு 1:22. இதோ பெண் கர்ப்பவதி ஆகிய ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் பெயரிடுவார். இம்மானுவேல் என்பது தேவன் நம்மோடு இருக்கிறார் அர்த்தமா. மத்தேயு 1:23. யோசேப்பு நித்திரையிலிருந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற் பெயரான குமாரனை பெரும் அளவும் அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். மத்தேயு 1:24-25. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து மத்தேயு 2:1.
அழுத்தவர்களோடு எங்கே கிழக்கிலிருந்து தரிசனம் கண்டு வென்றார்கள். மத்தேயு 2. ஏரோது ராஜா அதை கேட்டபோது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினர். மத்தேயு 2:3. அவன் பிரதான ஆசிரியர் ஜனத்தின் வேதபாரகர் எல்லோரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறந்திருக்கிறார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். 4. அதற்கு அவர்கள் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் பிறப்பார் என்றான். And thou Bethlehem in the land of Judah, art is not least among the princes of Judah, for out of thee shall come a governor and shall rule my people Israel. Matthew 2:6. யூதேயா தேசத்திலுள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்ற தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். மத்தேயு 2:6. அப்பொழுது ஏரோத்து சாஸ்திரியை ரகசியமாக அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவரிடத்தில் திட்டமாக விசாரித்தார். மத்தேயு 2:7. நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினார். ராஜா சொன்னதை கேட்டு அவர்கள் போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருக்கும் ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்கள் முன் சென்றது. மத்தேயு 2:9. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைகிறார்கள். மத்தேயு 2:10.